நாங்க யாருங்க போறதுக்கு விருப்பம் இல்ல. என் தம்பி எங்க அப்பா அனுப்பவும் மாட்டாரு. பெரியவனே, அப்பா நான் சொல்றது சரிதானப்பா? எதுக்கு பெரியவனே கோவப்படுற? நீ சொல்றதெல்லாம் சரிதாப்பா. நமக்கு அந்த குடும்பத்துக்காக தான், அத நான் இல்லைன்னு சொல்லல. சின்னவனே, அங்க அனுப்பவும் எனக்கு இஷ்டம் இல்ல. நான் தான் சொன்னேன்ல அப்பா அனுப்ப மாட்டாருன்னு. பெரியவனே, இருந்தாலும் சம்பிரதாயம்னு ஒண்ணு இருக்குல்ல. நமக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ தாலி கட்டி அவளை வீட்டுக்குள்ள கொண்டு வந்துட்டான். அப்ப அவங்க சம்பிரதாயத்தை நம்ம பார்க்கணும்ல. சின்னவனே, நீ மறு வீட்டுக்கு உன் மாமனார் மாமியார் வீட்டுக்கு போயிட்டு வாப்பா. அப்பா என்னப்பா நீங்களே போக சொல்றீங்க? போகட்டும் பெரியவனே, அதான் அப்பா சொல்றேன்ல. நான் சொன்னா அதுல 1000 அர்த்தம் இருக்கும். உனக்கு அதுக்குள்ள இருக்க விவரம் தெரியாது. எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். அதுக்காக சொல்லலப்பா. வெற்றி, அதுதான் அப்பாவே சொல்லிட்டார்ல, அப்புறம் எதுக்குப்பா வேணாங்கிற? புதுசா கல்யாணம் ஆனவங்க போயிட்டு வரட்டுமே. சரி, நீங்க கூட்டு போயிட்டு வாங்க. சக்தி வருவான். பெரிய ஆர்ப்பாட்டம் பண்ணுவாருன்னு பார்த்தா பொசுக்குன்னு போன்னு சொல்லிட்டாரு. எப்படியோ போங்கன்னு சொன்ன வரைக்கும் சந்தோஷம். நீ போய் சீக்கிரம் ரெடியாக போ. மா ரெடி ஆயிட்டு வரோம். போ போ போ, சீக்கிரம் போய் ரெடி ஆயிட்டு வந்துடுறோம். டேய் சக்தி, அப்பாதான் உன்னை போ சொல்லிட்டார்ல, நீ போய் கிளம்பு போ. போடா. என்னப்பா வெற்றி, நீயும் போறியா? வெற்றி அவங்க அப்பா சொன்னாதான் போவான். அவங்க அப்பா சொல்ல மீறி எதை பண்ணிருக்கான்? வாங்க போ. என்ன அவமானப்படுத்துறோன்னு கங்கணம் கட்டிட்டு திரியிறாரு. நான் என்ன சொல்றேனோ அதோட ஆப்போசிட்டா சொல்லி என் கழுத்து தடுக்கிறாரு. ஐயோ, வந்தவங்க என்ன பார்த்து சிரிக்கிறத பார்க்கும் போது உள்ளுக்குள்ள அப்படியே எரியுது. என்ன இவ்வளவு கோவமா இருக்காரு? ஏங்க, உங்களுக்கு குடிக்க ஏதாவது எடுத்துட்டு வரட்டுமா? ஏய், என்னைய பார்த்த கேன பையன் நெத்தியில ஒட்டி வச்சிருக்கா? அந்த ஆள் பேசுறது நியாயமா? அவர் பேசினா நீயும் பேசுவியா? என்னென்ன சின்ன பிள்ளைன்னு சொல்றான்? அந்த ஆளனோ பெரிய அறிவாளி மாதிரி என் கழுத்து தடுக்கிறாரு. சின்ன வயசுல இருந்து இப்படிதான், நம்பவே மாட்டான். ஒரு வேலையை கொடுத்துட்டு 100 தடவை செக் பண்ணி இது சரியில்லை அது சரியில்லை, இது நொட்ட அது நொட்டன்னு ஏதாவது சாக்க போக்கு சொல்லி இதே சொல்லிக்கிட்டு இருக்கான். எதுவா இருந்தாலும் நம்பி கொடுத்தாதான் தனியா நின்று ஜெயிக்க முடியும். விழுந்துட்டா தூக்கி விடணும், அப்பதானே மறுபடியும் ஓடி ஜெயிப்பேன். ஆனா இருந்தாலும் அப்படியா பண்றாரு? விழுந்துட்டா வேலைக்காக மாட்டான்னு மட்டம் தட்டி உண்மையாவே என்ன முட்டாளாக்கி இருக்கா பாரு. அதையே சொல்லி சொல்லி என்ன கேவலப்படுத்துறான். புள்ள மேல பாச காட்டுறேன்னு சொல்லி நான் செய்ய வேண்டிய வேலை அந்த ஆளே செய்யறாரு. அப்புறத்துக்கு அந்த வேலையை என்ன செய்ய சொல்லணும்? இந்த ஆளு மகனா பிறந்ததுனாலதான் நான் ஊரே சிரிக்கிற மாதிரி ஆயிட்டேன். சிரிக்கட்டும், அதுன்னு எத்தனை நாளைக்கு நானும் பாக்குறேன். கல்லாப்பேட்டையில உட்கார்றதுக்கு தகுதி வேணுமாமே. என் அப்பனா இருக்கிறதுக்கு இந்த ஆளுக்கு தான் தகுதி வேணும். அது இந்த ஆளுக்கே கிடையாது. அவர் பேசினா அது சம்பிரதாயம், பதிலுக்கு நான் பேசினா சின்ன பையனா? இருக்கட்டும், அதுவும் இன்னும் எத்தனை நாளைக்கு நான் பாக்குறேன். இருக்கட்டும், அந்த ஆள் சொல்றத நம்ம எல்லாரும் பார்க்கணும்ல. ஏன்னா அந்த ஆள்கிட்ட பணம் இருக்கு. இருக்கட்டும், அதுவும் இன்னும் எத்தனை நாளைக்கு நானும் பாக்குறேன். அவர் நினைச்சா கல்யாணத்தை நிறுத்தணும், அவர் நினைச்சா அந்த பொண்ணை மருமகளா கூட்டு வரணும். வரட்டும், இன்னும் அது எத்தனை நாளைக்கு நானும் பாக்குறேன். இப்போ நீங்க ஏன் இப்படி பேசுறீங்க? இப்படிலாம் நீங்க பேசி நான் பார்த்ததே இல்ல. அவரு மறு வீட்டுக்கு தானே போக சொன்னாரு, அதுக்கு ஏன் நீங்க இப்படி ஆயிட்டீங்க? இப்ப ஆகலடி, இது எனக்குள்ளேதான் இருக்கு. என்ன அடிக்க பொங்கி எழுறேன். எத்தனை நாள் நானே என்ன நினைச்சு ஃபீல் பண்ணிருக்கேன்னு தெரியுமா? உனக்கு தெரியாது. என் மறுபக்கத்தை இது நாள் வரைக்கும் நான் காட்டினதே இல்ல. ஆனா இப்ப நான் காட்ட வச்சா அந்த ஆளு
என்ன எங்க அப்பா அம்மா நினைச்சிடாதடி. எங்க அப்பனை விட நான் ரொம்ப மோசமானவன். எங்க அப்பா சரவடி மாதிரி வெடிச்சிட்டே தான் இருப்பான். ஆனா நான் அணுகுண்டு. ஒரு தடவை வெடிச்சாலும் பவரா வெடிப்பேன். என் பவர் என்னன்னு உங்க எல்லாருக்கும் காட்டுறேன்டி.